ஸோ நீங்கள் கோயிலுக்கு போய் கும்பிட்றவாள் இருந்தேன்னா புதிய 2 அகல் விளக்குகள் எடுத்துங்க, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுங்க. முடிஞ்சுதானா தாமரை திரி போடுறது மகா விசேஷம். நெய் விளக்காக ஏற்றணும். இது 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ கண்டிப்பாக எவ்வளோ முடியுமோ அதை வாங்கிக்குங்கோ. அதோடு சேர்ந்து முடிஞ்சுதானா ரோஜாப்பூ, ஏன்னா வெள்ளையாக மல்லிகைப்பூ மட்டும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவா, அதுக்காக சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 2 ரோஜா பூவோ ஏதோ ஒன்று வாங்கிக்கோ. தாமரைப்பூ முடியுமான வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஆக இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு நான் சொல்ல போகிற இந்த மந்திரம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கீழே தெரியறது பாருங்க. அந்த மந்திரத்தை ஓம் நமோ வெங்கடேசாய காமிதார்த்த பிரதாயினே பிரணத கிளேசநாசாய கோவிந்தாய நமோ நமக 108 முறை ஜபிச்சுட்டு வரணும் அங்கே உட்காந்துட்டு. இல்லைனா நான் அந்த ஜபிக்க முடியுமான்னு நான் அதையும் எடுத்து போடுறேன் அடுத்த பதிவில். முடியுமான்னு எனக்கு தெரியல, டைம் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கிறனால. ஏன்னா அதே நாள் அன்னைக்கு நம்மளுக்கு லக்ஷ்மி குபேர யாகம் பண்ண சொல்லி உத்தரவு வந்தனால அதில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். அதனால தான் இந்த பதிவே கூட ரொம்ப அவசரமாக போட்டுருக்கேன். ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும். அவளுடைய விருப்பங்கள் எல்லாம் இந்த மந்திரத்தின் மூலமாகவோ இதை செய்யறதன் மூலமாகவோ தீரட்டும், சந்தோஷங்கள் வந்து கூடட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக இதை போய் நீங்கள் ஜெபிச்சுட்டு வரணும். வீட்டுக்கு வரும்போது பிரசாதம் நீங்கள் அங்கேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாலும் சரி, இல்லை அன்றைக்கி நீங்கள் விரதம் இருக்குன்னா அது மாதிரி பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த மந்திரத்தை நீங்கள் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. 21 நாட்கள் கண்டினியூஸாக இதை பண்ண வேண்டி வரும். ஸோ லேடிஸ் என்ன சொல்லுவான்னா, ஐயோ எனக்கு அந்த டைம் பீரியடெல்லாம் வருமே அப்படின்னா அந்த நாட்களை ஒதுக்கி வச்சு தொடர்ந்து 21 நாட்கள் அடுத்ததாக வரக்கூடிய அந்த நாட்களை கால்குலேட் பண்ணி 21 நாட்களில் கம்ப்ளீட் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே தெரியும். அதை நீங்கள் அதை கேட்டாலும் சரி, இல்லை அதையே நீங்கள் எழுதி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை சொன்னாலும் ரொம்ப நல்லது தான். ஸோ நான் வீட்டில் பண்ணுறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா, எங்கள் லக்ஷ்மி குபேரன் யாகம் வந்து கலந்து கல்பம் இருந்ததுன்னா அதனுடைய சங்கல்பம் அமௌண்ட் 822 ரூபாய். தாராளமாக கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த யாகத்தில் பங்கெடுக்கலாம். அந்த நாள் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விசேஷம் கிடச்சி அதுலேருந்து வரக்கூடிய யாக ரக்ஷையும் பிரசாதமும் நம்ம வீடு தேடி வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். என்னால் நேரடியாக கலந்துக்க முடியாது அப்படிங்கிறவா எங்களுக்கு உங்களுடைய கோத்திரம், பெயர், அப்புறம் நட்சத்திரம் கொடுத்தா போதும். அதுக்காக நாங்கள் சங்கல்பம் பண்ணி அதனுடைய பிரசாதமும் உங்களுடைய வீடு தேடி வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம் தானே, நல்ல விஷயம் தானே. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓம்கார் ஜோதியுடன்.